ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன் 2024 ஃபுல்லாவே உங்களுக்கு ரயில்வேல இருந்தும் எஸ்எஸ்சில இருந்தும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எக்ஸாம்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைம் வரக்கூடிய ரயில்வே நோட்டிஃபிகேஷனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து கிட்டத்தட்ட நீங்க 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து ஒரு 5 வருஷமாவது வெயிட் பண்ணணும். ஏன்னா ரயில்வேல பாத்தீங்கன்னா கடைசியா விட்ட நோட்டிஃபிகேஷனுக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஆகுது. ஸோ குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் விட்டு பார்த்தீங்கன்னா 2018ல் விட்டது. ஸோ 2024 ஓகேவா. ஸோ 6 வருஷம் ஆகுது. என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2019ல் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஸோ அடுத்து இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 2024ல இருந்தே ரயில்வேல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனையோ அந்த டைம்ல வரக்கூடிய எக்ஸாமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அடுத்து நீங்க ஒரு 3 வருஷம் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து எப்படி பிகினருக்கு ஒர்த்தா இருக்கும். ஒரு ரயில்வே எக்ஸாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா எப்படி இந்த ஒரே கோர்ஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 2024ல ரயில்வேல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு 3ல இருந்து 5 வருஷம் ஆகிரும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஏஜ் பார் ஆகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வேற வேலையை ட்ரை பண்ணி போகலாம். ஸோ நம்ம கூட சேர்ந்தவங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், நம்ம இன்னும் ஆஸ்பிரண்டாவே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால வரக்கூடிய எக்ஸாமை கரெக்டாக கிளியர் பண்ற மாதிரி பெர்ஃபெக்டாக ரெடி ஆகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்றீங்கன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு சிலபஸை தேடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டோ நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுவாங்க, கடைசி 30 நாட்கள்ல கடைசி 25 நாட்கள்ல கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவது எப்படி, இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா யாராலையுமே கடைசி 20 நாள்லயோ கடைசி 30 நாள்லயோ கடைசி ஒரு வாரத்திலேயே உட்கார்ந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்துல இருந்தே படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாருங்க. சிலபஸை இன்னும் முடிக்கல அப்படின்னா சிலபஸை தயவு செஞ்சு சீக்கிரமா முடிங்க, உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சிலபஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை அப்படி விடாம டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு டெஸ்ட், ஏதாவது ஒரு டெஸ்ட், ஒரு மினி டெஸ்டாவது டெய்லி எடுக்கிறீங்களான்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்றீங்களா டெய்லி பாருங்க. டெய்லி அந்த டச்ல இருக்கணும். டெய்லி நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சு டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணா அகைன் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரியாது. நான் வாய்ப்பை மிஸ் பண்றது அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறுமனே எக்ஸாம் அப்ளை பண்ணாம விடுறத நான் சொல்லல. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அந்த வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கானதான் நீங்க மாத்திக்கணும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்றீங்களா, இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அந்த லெவலுக்கு நீங்க இறங்கி படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். வெறுமனே நான் எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன், ஆனா நான் பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா நான் இதை எழுத போறேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். அதுக்காக நான் இங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு நீங்க இருக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டைம்ல ரெடி ஆகுங்க. பிகினர் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு டைமும் யாராவது வந்து உங்களை படிங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2024 நாளைக்கு பிறக்க போகுது. ஸோ அதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக எஸ்எஸ்சி சைடில் கேலண்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ரயில்வேல இருந்தும் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இடையில யாராவது உட்காந்து டெலகிராம் குரூப்ல உட்காந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வராது படிக்காதீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேச்சை கேட்டுட்டு படிக்காம இருந்துடாதீங்க. அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஓரமாக போய் உட்காந்து படிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால யாரோட பேச்சையும் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ எக்ஸாமுக்கு படிங்க. இந்த 2024 உங்களுக்கான ஒரு இயரா அமையும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த 2024ல் நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா. ஸோ ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக உங்களுக்கானதாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ரயில்வே தனியாக, எஸ்எஸ்சி தனியாக, பேங்க் தனியாக கோர்சஸ் வந்து வச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் ரயில்வேயும் படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி
கோர்ஸ்லையும் படிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து 2 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் என்னது ஃபினான்ஷியலாகவும் ஒரு டஃப்பாக இருக்கும். 2 கோர்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால எல்லாத்தையுமே ஒரே இதில் கொண்டு வந்தாச்சு. ஸ்டூடெண்ட்டோட விருப்பப்படியே ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாச்சு. இதுக்குள்ள எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எது எழுதினாலுமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ பிகினருக்கு இந்த கோர்ஸ் எந்த வகையில் யூஸ் ஆகும்? ஒரு 0 லெவலில் உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லெவலில் யூஸ் ஆகும்? ஒரு ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் யூஸ் ஆகும்? எல்லாருக்குமே இந்த ஒரு கோர்ஸே யூஸ் ஆகும். அது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் வந்து தெரியாது. ஸோ சிலபஸை நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேக்கான சிலபஸோ இல்லை எஸ்எஸ்சிக்கான சிலபஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் நம்ம கோர்ஸுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங். ஸோ இது வந்து டாபிக் வைஸ் வீடியோ. நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய சிலபஸோட ஓவரால் சிலபஸோட டாபிக் வைஸ் வீடியோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸ் ஒரு எக்ஸாம், மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எல்லா எக்ஸாம்லையுமே மேக்ஸ் இருக்கும். ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே. ஸோ மேக்ஸுக்கான A to Z கிளாஸஸ் இருக்கும் அந்த டாபிக் வைஸ் வீடியோஸில். அதுக்கப்புறம் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான A to Z கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கான A to Z கிளாஸஸ் வந்து இந்த டாபிக் வைஸ் வீடியோஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு நீங்கள் ரயில்வே மட்டும்தான் படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஃபோல்டர் மட்டுமே நீங்கள் அப்ரோச் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த ஒரு ஃபோல்டர் படிச்சுட்டு அது போக இங்கே ரிவிஷன் கிளாஸஸ் இது எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ஃபுல்லாகவே ஸ்கோரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் நாம் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துருப்போம். மேக்ஸ், ரீசனிங் தான் இருக்கிறதுலே எல்லா எக்ஸாம்லையும் ரொம்ப ஸ்கோரிங்கான சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸஸ் இருக்கும். அது போக ஜென்ரல் அவேர்னஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா இந்த ரிவிஷன் கிளாஸஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதில் இருக்க கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சிக்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் இருக்கும். அதுக்குள்ளேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்போ இது வந்து பிகினருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபெயிலியரையே மீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்களோ அதை எல்லாமே இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆல்ரெடி நீங்க சிலபஸ் முடிச்சவங்க வந்து இந்த கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரிவிஷன் கிளாஸஸும் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். பிகினரா இருக்கீங்கன்னா இதுல சொல்லியிருக்க எல்லாத்தையும் கரெக்டான ஆர்டர்ல நான் கொடுத்திருக்க பிளான் படி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிலபஸை தேடுவேன் அப்படின்றீங்கன்னா ஸோ கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஒரே பிளேஸ்ல எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர் எண்ட்ல நாம இருக்கோம். இதனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு உங்களுக்கு 1499 தான் பிரைஸ். ஓகேவா? ஸோ 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டு படிக்க போறீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ்க்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரைஸும் 899 தான். ஸோ ஒரு பிகினருக்காக நான் சொல்கிறேன். ஸோ வெறும் ஒரு 1499 ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் கையில் என்ன வேணும்? ஒரு ஃபோன் வேணும், இல்லை ஒரு லேப்டாப் வேணும். ஃபோன் மட்டுமே இருந்தாலே போதும். கண்டிப்பாக இதில் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 20 வயசு தான் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிடைச்சிருக்க அந்த ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் உட்காந்துட்டு கரெக்டாக 24 ஹவர்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸில் 10 மணி நேரம் தூங்கினாலும் 14 மணி நேரம் இருக்குது. அந்த 14 மணி நேரத்தில் சாப்பாடு மற்ற கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எல்லாம் போனால் கூட ஒரு 10 மணி நேரம் படிக்கலாம். 10 மணி நேரம் இல்லைனாலும் ஒரு 8 மணி நேரம் சூப்பராக படிக்கலாம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு கோல்டன் ஹார்ஸ். ஃபுல்லாக உட்காந்து சிலபஸை முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே. ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண கிளாஸஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன வேணும்னு தெரியல. ஒரு பிகினருக்கு ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு 0லேருந்து அவனோட இசட் லெவல் வரைக்கும் கடைசி லெவல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ இதை
படிங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நாம் உட்காந்து வீட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தோன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் சொல்லிட்டேன். இல்லைனா எக்ஸாம் அடுத்த வாரம் இந்த வாரம் நான் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு படித்தேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இதில் இருக்கிறத 1 வீக்லையோ 1 மந்த்லையோ முடிக்க முடியாது. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் கூட 3 மந்த்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நான் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 5 to 6 மந்த்ஸ் ஆகும் இதில் இருக்க சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட ஒரு கரெக்டான வழி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே ஒரு 1 இயராக ரெடி பண்ண கோர்சஸ். இது எல்லாமே ஒரு 1 இயராக எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணதான். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பாலிட்டி கிளாஸஸ் இனிமேல் தான் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, இது ரெண்டுமே இனிமேல் தான் ஆட் ஆகும். மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் ஆட் ஆகும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்தே படிக்கணும்னா கரெக்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ரொம்பவே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு 20 வயசில் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஒரு 25 வயசு ஆகிடும். இப்போ எனக்கு ஏஜ் பார் ஆக போகுது, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ரயில்வேல. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு கையில் கொடுத்தாச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸாக கொடுத்தாச்சு. அதுலேயே உங்களுக்கு எல்லா பிளானுமே கொடுத்தாச்சு. வீடியோஸாகவும் கொடுத்தாச்சு, பிடிஎஃபாகவும் கொடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. அவங்களும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தான் இருந்தாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் இன்னைக்கு ஆஸ்பிரண்ட்டாக இருப்பீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிருவீங்க. நான் எப்போ சொல்கிறதா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அது உங்களுக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஃபினான்ஷியலாக இன்னொருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஸோ நம்ம பொண்ணுங்களாக இருந்தோம்னா நம்ம அப்பாவையோ அண்ணனையோ தம்பியையோ யாரையோ ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும். மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ அதை உருவாக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். டே அண்ட் நைட் உழைப்போம். எல்லாரும் தூங்கும்போது நாம முழிச்சிட்டு இருப்போம். எல்லாரும் வெளியே போய் என்ஜாய் பண்ணுறாங்களா, நாம அது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டு நம்மளோட படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவோம். சோசியல் மீடியா பக்கம் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அதை தான் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. உட்காந்து யூடியூப்ல தேவையில்லாமல் ஷார்ட்ஸ் எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூடியூப்ல என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. எக்ஸாம் ஓரியன்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க. நம்மளோட லட்சியத்தில் சுயநலமாக இருங்க. உங்களோட லட்சியத்தில் சுயநலமாக இருங்க, செல்ஃபிஷாக இருங்க. நம்ம லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம லட்சியத்தை பாலாக்குற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது பக்கமே போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் எய்மில் சுயநலமாக இருங்க. இதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஸோ உங்கள் நம்ம எய்மில் நாம் சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த பாயிண்ட்டை வந்து அடைய முடியும். ஓகேவா? ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு போகிறோமோ, எந்த சக்ஸஸுங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை வந்து அடைய முடியும். நம்ம எய்மில் சுயநலமாக இல்லை. அந்த நம்ம எய்முக்காக எதனாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனால் வேற எதுக்காகவும் நம்ம எய்மை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி ஒரு பிகினராக இருக்கீங்க, வேறு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் கிளாஸ் எல்லாம் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 100%, 200% ஃபுல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்டாகவும் இருக்கும், ப்ளஸ் அது போக ஒன்லைனரும் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிங்கனாலே போதுமானது. ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. நீங்கள் இதை படிச்சுட்டு ஒரு கொஷின், ஒரு டெஸ்ட் போட போகிறீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் உங்களுக்கு வீக்காகவே இருக்காது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஜிகே எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஏன்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி அதை தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஜிகேக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஜிகே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக பெர்ஃபெக்டாக கிளாஸ் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியதை ஸோ விட்டுறாதீங்க. வாய்ப்பு வரும்போது விட்டுறாதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோருக்குள்ளே போனது ஃபஸ்ட்டு கோர்ஸே ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே? ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை ஒரு 1000 ரூபாய்
ரூபாய்க்குள்ளேயோ ஒரு 1500 ரூபாய்க்குள்ளேயோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம ஆப்போட லிங்க்கு, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் படிக்கிறாங்க. சில பேருக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். 1 லட்சம் பேர் படிக்கிறான், 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான், 1 கோடி பேர் அப்ளை பண்ணுறாங்க, நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான். ஓகேவா? அந்த ஒரு சீட்டுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது நமக்காக ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இங்கே ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாம் ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, 6 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல, என்னால் முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. அவங்க பிளான் வந்து தப்பாக இருக்கும். நாம் போடுற பிளான் இங்கே வந்து ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும், காலேஜில் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 40 அரியர் வச்சவங்க 30 அரியர் வச்சவங்களே லாஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது இதுக்கு காரணம் என்ன? கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடணும், தொடர்ச்சியாக படிக்கணும், உட்காந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? ஸோ ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நாம் சரியாக படிக்கலை, அதை ஒத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு நாம் சரியாக படித்தோம்னா நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. தைரியமாக சொல்லுங்கள், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னா கிளியர் பண்ணலை, அவ்வளோதான், அடுத்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடுவேன். யாரையும் சமாதானம்லாம் படுத்த வேண்டாம். அமைதியாக உட்காந்து கரெக்டாக நீங்கள் வந்து படிங்க. உங்களோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க. ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்காதீங்க யாருக்கிட்டையுமே. எப்போவுமே ஒரு ஃபெயிலியருக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்காதீங்க, யாரையும் சமாதானப்படுத்தாதீங்க. அந்த சமாதானத்தை எப்படி காட்டுங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை வச்சு காட்டுங்க. ஓகேவா? நான் ஃபெயில் ஆகிட்டேன், 0.25 போயிட்டு 0.5 போயிட்டுன்னு யாரையுமே சமாதானப்படுத்த வேண்டாம். இங்கே உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சுயநலமான ஒரே ஒரு இது, பாஸ் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். உங்களோட சக்ஸஸில் சுயநலமாக இருங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 200% உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக கையில் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.